தலைவருக்கு எத்தனையோ நேரம் கேபி தொலைபேசி எடுக்க தலைவர் இணைப்பை ஏற்படுத்தவே இல்லை, எடுக்கவே இல்லை. அந்த நேரம் மகன் ஓடி போய் அப்பாட்ட சொல்றார், அப்பா இப்படி கேபி அங்கள் நேற்று போன் எடுத்தவர் உங்களையும் இல்லை அம்மாவையும் அக்கா எல்லாம் கூட்டிக்கொண்டு அங்களை விரட்டாம், அடுத்த கட்டத்தை பற்றி யோசிப்போம் உண்டு. அந்த நேரம் தலைவர் தன்னுடைய மகனுக்கே கண்டிப்பா சொன்னவர், சண்டே மட்டும் போய் பார்த்துக்கொள், சண்டே மட்டும் வழி நடத்தி கொண்டு தப்பி போறோம் கதை என்ன இங்க வரவே விடாது, இதான் நான் கடைசியா சந்திக்கிற கடைசி சந்திப்பேன்னு சொல்லி உக்கிரமாக மிக மோசமா தன் மகனுக்கே இப்படி சொல்லிவிட்ட ஒரு தலைவர் திருமாவளவனை கூப்பிட்டு தன் சொந்த பிரச்சனை சொல்லியிருப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நிச்சயமாக இவர்கள் தங்களுடைய வாக்கு சேகரிப்புக்காக மிக மோசமான இப்படியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை அங்க பாவிச்சிருக்கிறார். இது மட்டும் இல்லை, இது இப்ப அதுக்கு பிறகு, அதாவது தேசிய தலைவர் தன்னுடைய சொந்த பிரச்சனையை தன்னோட கதைச்சேண்டா பிறகு இப்ப 2 நாளைக்கு முதல் திருப்பியும் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். சண்டை உக்கிரமா நடக்க நடேசன்னையும் புலித்தவனையும் தனக்கு தொலைபேசி எடுத்து நடேசன் சொன்னவரா, நீங்கள் உங்களோட கட்சியை பலப்படுத்தி நீங்கள் அரசியல் ரீதியாக வந்து நீங்க தேர்தலில் வென்று எங்களுக்கு சேவை செய்யணும் பாருங்க, அவரை எப்படி மண்டையை கழுவுறாரு.